வணக்கம். புதிய தலைமுறையின் உறக்க சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிகப்பெரிய அரசியலாகி இருக்கிறது உணவு. மத ரீதியிலான நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்புலையும், உணவு தனிமனித உரிமை, அதுல எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் மாறி மாறி விவாதம் செய்யப்படுகிறது. உணவு தனிமனித உரிமையா அல்லது மத ரீதியிலான நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு விவாதிக்கலாம். வேற்றுமையில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை கொண்ட நாட்டின் நாகரிகத்தை பாழாக்க கூடாது அப்படின்னு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஒருபுறம் அறிவுரை சொல்றார். அரசியல்வாதிகள் பொறுப்பற்ற முறையில பேசுறத பொருட்டா கருதாம நாட்டோட ஒற்றுமையை பாதுகாக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கத்துல இந்திய பிரதமர் மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. இந்த இக்கட்டான சூழல தான் இந்த விவாதத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். உணவு விஷயத்துல கட்டுப்பாடுகள் விதிக்கிறது தனிமனித உரிமையை பாதிக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா விவாத தலைப்பு. பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க. திரு ஐயநாதன், எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர். திரு எவிடன்ஸ் கதிர், மனித உரிமை ஆர்வலர். திரு சனில்குமார், இந்து முன்னணியின் புதுச்சேரி மாநில தலைவர். திரு நாராயணன், பாரதிய ஜனதா கட்சி. விருந்தினர்கள் பங்கேற்பாளர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒரு உணவை வேணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடியது தனி மனிதனுடைய விருப்பம். ஆனா ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடுறான் அப்படிங்கறதுனாலயே அழுத்தங்களும் நிர்பந்தங்களும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி உணவு சார்ந்த விஷயத்துல ஒரு சமூகம் ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் தருது? இப்ப எங்க ஆபீஸ்ல வந்து லஞ்ச்ல வீட்டுல வந்து நான்வெஜ் ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். போயிட்டு உட்காந்து சாப்பிடும்போது எல்லாரும் ஒரே கேஃப்டேரியால உட்காந்து சாப்பிடும்போது ஜஸ்ட் இப்ப ஏதாவது மீன்லாம் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா லைக் அந்த மீன் துண்டு எடுத்து சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை மேல வைப்போம். பக்கத்துல இருக்கவங்க என்னப்பா ஒரு மாதிரி ஸ்மெல்லு பாது அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு. நம்மளுடைய சுதந்திரமா நம்ம விஷயத்த வெளியே கூட சொல்ல முடியாது. சாப்பிடுறது நெக்ஸ்ட் வெளியே கூட சொல்ல முடியல அப்படின்னும் போது கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஒரு மன அழுத்தம். நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள சாப்பிட போகும்போது கூட நம்ம ஆர்டர் பண்ண ஒரு பீஃப்னு சொல்லி ஆர்டர் பண்றதா, எந்த ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணும் போதும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ, சுத்தி இருக்கவங்க டேபிள பார்த்து தான் நம்ம சாப்பிடணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கும். எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுறதை விட்டுட்டு சுத்தி இருக்கவங்க என்ன சாப்பிடுறாங்க, நான் இதை கேட்டா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளதான் நான் சாப்பாடுல கையை வைக்க வேண்டியது இருக்கு, ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி கடை பாத்தீங்கன்னா ஊருக்கு சென்டர்ல இருக்காது, ஊருக்கு ஓரமா இருக்கும். அதே மாதிரி எங்க சொந்தக்காரங்க யாரோ மாட்டுக்கறி வாங்கும்போது எப்படி போவாங்கன்னா ஓப்பனா போக மாட்டாங்க, மறைஞ்சு தான் போறாங்க. அது கறி வாங்கின போறவங்க பாத்தீங்கன்னா கறியை வந்து மறைச்சு வச்சு வீட்டு கொண்டு வராங்க. ஆட்டுக்கறி வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஓப்பன் வச்சு கொண்டு வராங்க. ஆனா அது மாட்டுக்கறி வாங்கிட்டு கொண்டு வரும் பாத்தீங்கன்னா அந்த கறியை வந்து மறைச்சு வச்சு கொண்டு வராங்க. அவங்க மனசுல ஒரு அச்சம் இருக்குது. மாட்டுக்கறி வெளி தெரிஞ்சா நம்மள இலக்காரமா பேசுவாங்களோ, நம்மள இழிவுபடுத்துவாங்க, அந்த அச்சம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஏசி மெக்கானிக்கு ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போகும்போது அங்க நான் மாட்டுக்கறி சாப்பிடுறவனா இருந்தா என்ன உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னா, நீ மாட்டுக்கறி சாப்பிடியா தம்பின்னு கேட்டாங்க ஒரு இடத்துல. ஆமா மேடம் சாப்பிடுவோம் மேடம்னு. அப்போ வேற டெக்னீஷியன் யாருனாச்சும் அனுப்புங்கன்றாங்க. எங்களுடைய மாட்டுக்கறி சாப்பிடறதுனால நாங்க செய்யக்கூடிய ஒரு தொழில் கூட செய்யாத நிலையில தள்ளப்படுறோம். இப்ப திருமணங்களுக்கு வந்து திருமண மண்டபங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்ப வந்து நம்மளுடைய திருமணம், அதாவது வந்து குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரு திருமண நிகழ்வுல வந்து ஒரு மண்டபத்தை வந்து நம்ம தேடி போனோம் அப்படின்னா வந்து உங்க சிறுபான்மை சமூகமா உங்களுக்கு வந்து மண்டபம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வந்து சிறுபான்மை சமூகத்திற்கு வீடு கிடைக்கணும் அப்படின்னா வந்து வீடும் கிடைக்க மாட்டேங்குது. 1. 2வது வந்து கடைகள் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பயும் அவங்க கடைகள் உங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பிட்ட உணவை சாப்பிடறதுனால ஒரு சமுதாயம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறது. திருமணத்துக்கு மண்டபம் கிடைக்கல, வீடு வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது, கடை வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆபீஸ்ல எல்லாரோடையும் உட்கார்ந்து சரிசமமா சாப்பிட முடியல அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். இன்றைய சூழல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுல எல்லாம் உண்மை இருக்கா இல்ல? இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு தனி மனித உரிமை இருக்கு. இவங்களுக்கு உணவு உண்பதுல மாட்டிறைச்சியோ இல்ல இறைச்சிகளோ சாப்பிடணும்னு அவங்களுக்கு உரிமை இருக்கும்போது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல எங்க ஏரியால இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்ப அவங்களோட தனி மனித உரிமைக்குள்ளேயும் நீங்க தலையிட முடியாது. இப்ப அசைவனாலே ஒருவருக்கு அந்த சுமல் போறதுக்கு 2 நாளா, அதே இடத்துல இன்னொருத்தர் வந்து வாடகைக்கு வரும்போது
ஒரு மண்டபத்துல வாடகை வரும்போது அவர் நாளைக்கு அங்க சைவம் சமைக்கணும் அப்படின்ற போது அவர் வாழ்நாள் ஃபுல்லா கடைபிடிச்சிட்டு வர்றாரு சைவத்தை. சோ அவருக்கான ஒரு மரியாதை அங்க கொடுக்கும்போது அதுக்குன்னு தனி மண்டபங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, எல்லாருக்கும் சங்கங்கள் இருக்குது, எல்லாருக்கும் அமைப்புகள் இருக்கு, ஜாதி ரீதியான மண்டபங்கள் இருக்குது. அதுவும் இல்லாம சமுதாய கூடம்னு அரசாங்கமும் பங்கன் நடத்தி கட்டிடங்களா கட்டி கொடுத்துருக்கு. நான் எனக்காக நான் பணம் சம்பாதிச்சு நான் வீடு கட்டுறேன். இப்ப நான் என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க இவங்களுக்கு ஆதரவா தான் நான் வீடு வாடகை விடுறதுக்காக நான் இல்லாத போது பாதுகாப்பு எல்லாத்தையும் கருதி தான் நான் வந்து வீடு வாடகை விட முடியும். அப்படின்னும் போது நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் என் வீடு நான் பணம் சம்பாரிச்சது என் தனிப்பட்ட உரிமை. அப்படின்னும் போது எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் நான் வைக்க முடியும். புரியுங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஒத்து போனவங்க தான் நான் வைக்க முடியும். என் சமுதாயத்தை சார்ந்தவங்களோ இல்ல எனக்கு நண்பர்களோ இல்ல என்னோட உணவு பழக்கத்துல வந்து உண்ணவங்களோ அவங்களுக்கு தான் வைக்க முடியும். இப்ப அப்படின்னும் போது அங்க வந்து உங்களை வைக்கணும் நீங்க கேட்கறது வந்து அதுவே தனி மனித எதிரானது நான் சொல்றேன். ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றதுக்கு காரணம் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லா வகையிலயும் ஆபீஸ்லயும் யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. எதுக்காக அந்த யூனிஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்கன்னா எல்லாருமே மதம் இனம் எதுவும் தெரியாம எல்லாரும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை பார்க்கணும்னு தான் யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாடு கொண்டு வரவும் அவங்கவுங்களுக்கு விருப்பத்தை கொண்டு வராங்க. ஆனா அங்க வந்து மத்தவங்க எதுக்கு உட்காந்து சாப்பிட்றப்ப கஷ்டம் இருக்கணும் தான். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி வெஜிடேரியனா கொண்டு வரணும் இல்ல அப்படின்றப்பதான் சொல்றதுக்கு தான் அந்த கட்டுப்பாடுன்றோம். ஆனா அங்க ஒருத்தர் 4 பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றப்போ ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்றப்போ ஒரு மனசு நோவுன்றதுனாலதான் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம். நீங்க தனிப்பட்ட வீட்டுல என்ன வேணா சாப்பிடுங்க, உங்களை வேணா பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் கேட்கல. நிறுவனம் ஒண்ணு வந்து அப்போ நிறுவனத்துல வந்து ஒரு கண்டிப்பா அப்படி இருக்கதான் செய்யணும். அது வந்து தனி மனிதனோட அவசிய கட்டுப்பாடு அவசியம்ன்றத நாங்க சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா சைவம்ன்றது காமனா இருக்கிற மாதிரியும் அசைவன்றது ஏதோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கற மாதிரியும் இருக்கு. ஆப்ஷன் நீங்க கொடுக்க முடியாது. சைவத்துக்கு அது ஆப்ஷன், இவங்களுக்கு அந்த என் உணவு வந்து நான் தான் சாப்பிட முடியும், தீர்மானிக்க முடியும். இது இந்த நாட்டில் யாருமே தீர்மானிக்க முடியும். என் உணவு என் உரிமை, அவ்வளவுதான். இந்தியாவில வந்து உண்மையாலுமே பசுவதை சட்டம் இருக்கு, இல்லலாம் சொல்ல மாட்டேன். 2 ஸ்டேட்ல தான் இல்ல. ஒன்னு கேரளா, இன்னொன்னு வந்து வெஸ்ட் பெங்கால். மற்ற நாடுகள்ல இப்ப தமிழ்நாட்டில் வித்தியாசமா என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து பீஃப் சாப்பிடலாம், தமிழ்நாட்டில் பீஃப் சாப்பிடலாம், ஆனா கண்ணுக்குட்டி வெட்டக்கூடாதுன்னு இருக்கு. சாப்பிடலாம் ஆனா வெட்டக்கூடாதுன்னு இருக்கு. குஜராத்ல வந்து சுத்தமாவே செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற இருக்கு. இங்க இவங்களுக்கு மாடு மேல கரிசனை கிடையாது, கண்ணுக்குட்டி மேல கரிசனை கிடையாது. இவங்களுடைய எத்திக்ஸ் என்னன்னாக்கா அங்க மதத்தை வந்து பண்ண முடியும். அப்படி நீங்க எல்லா மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்ப எரும மாடு சாப்பிடலாம்னு சொல்றான் எல்லா ஸ்டேட்லயும். அது எப்படி சொல்ல முடியும்? எரும மாடு சாப்பிடலாமா? இதுக்குள்ள சாதியமும் இருக்கு, சாதியமும் இருக்கு, மதமும் இருக்கு. இது எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொள்ளுது. இப்ப தனிமணி இப்ப நீங்க இப்ப வீடு கொடுக்கும் போதே அவரை சொல்றாரு, என் வீட நான் தான் கொடுப்பேன் சொல்ல முடியாது. அது எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டான வார்த்தை. நான் காஸ்ட் பார்த்தா கொடுப்பேன், உள்ள பிடிச்சு போடலாம். நான் இதே நேரத்தில் வந்து யாராவது பிராமணர்களை பார்த்து தயிர் சாதம் சொன்னா அதையும் நான் கண்டிப்பேன். நான் அது என்ன இது ஒரு தயிர் சாதம் நீங்க இழிவா பேசுறீங்க? அப்படிலாம் உணவு வந்து இழிவா பேச முடியாது. உணவை வச்சு இங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா இங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஒண்ணு கவுச்சி சமூகம் சொல்றது ஒரு கேஸே எனக்கு வந்துச்சு. ஒரு பிஷர்மேனை வந்து எப்படி கோட்வேர்டு வச்சிருக்கானா கவுச்சுன்னு வச்சிருக்காங்க. தலித்துக்கு உணவு அடிப்படையா பட்டப்பேர் வைக்கிறான், பீஃப்னு வைக்கிறான். இதெல்லாம் இது மாதிரியான வழக்குகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய பிராமின் வந்து இன்னைக்கு பீஃப் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். சைவம் சாப்பிடுற தலித்தையும் பார்த்திருக்கேன், நான் ரெண்டுமே நான் பார்த்திருக்கேன். ஆனா அது அவங்களுடைய விருப்பமா தான் பாக்குறேன். அதுக்குள்ள எந்த மதத்தையும் சாயம் பூசக்கூடாது. திருமணத்துக்கு மண்டபம் கேட்டா கொடுக்கறது இல்ல, வீடு கேட்டா கொடுக்கறது இல்ல, நான் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா எனக்கு இடம் கொடுக்கறது இல்ல, ஒரு சமூகம் ஒரு சாப்பாட்டின் அடிப்படையில ஒதுக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தனி மனிதன் உணவு சார்ந்து நிறைய சிக்கல்களை, நெருக்கடிகளை, அழுத்தங்களை இந்த சமூகத்துல சந்திக்கிறாங்களா இல்லையா? பிராமணர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களும் கூட, கிறிஸ்தவர்களும் கூட, அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கூட அனைவருமே பசு இறைச்சியை உண்ணக்கூடாது என்பதுதான் பொதுவான விதியாக இருக்கிறது. இப்ப வெஸ்ட் பெங்கால் சொன்னார், வெஸ்ட் பெங்கால்ல அந்த தடை சட்டம் இன்றும் இருக்கிறது. கேரளா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, நாகாலாந்து இது போன்ற இடங்களில் மட்டும்தான் இந்த தடை இல்லாது இருக்கிறது. மற்ற இடங்களில இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பசுவதை தடையானது சட்டமானது தொடர்ந்து இருந்து கொண்டு ஒரு தவறான பிரச்சாரத்தினால், தவறான புரிதலினால் தான் மாட்டிறைச்சி என்கின்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டிறைச்சி உண்பதற்கோ அதை விற்பதற்கோ விநியோகம் செய்வதற்கோ எங்கேயுமே தடை இல்லை. இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பசு என்பதுதான். பன்றி இறைச்சி ஏர் இந்தியா விமானங்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதிக அளவில் இஸ்லாமியர்கள்
அரபு நாடுகளுக்கு போவதால் அந்த விமானங்களில் அரசு சார்ந்த விமானங்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏன் பெரும்பான்மையினர் நாங்க இதை சாப்பிட்டுதான் சொல்லல, ஏனென்றால் அவர்கள் மதிக்கிறார்கள். பசுவை இந்துக்கள் வழிபடுறாங்க. அப்ப பசுவை கொன்னு அதை மாமிசமா சாப்பிடுறது அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதா, மனசை புண்படுத்தாதா? என்னுடைய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர், அப்ப அவர்கிட்ட வரும்போது இன்னைக்கு காலையில நான் கேட்டுக்கிட்ட ஒரு வார்த்தை தான், இப்ப பசுவை நீங்க புனிதமா நினைக்கிறீங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பாலை அதனுடைய குட்டிக்கும் கொடுக்குது, நமக்கும் உணவாக அதை தருது. இது முதிர்ந்த நிலைக்கு வரும்போது கன்று ஈன்றக்கூடிய பருவத்தை தாண்டி ஒரு முதுமை அடையும் போது இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் காலையில கேட்டுட்டு தான் வந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, இத ஒரு கறிக்கடைக்காரரை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு இந்த மாட்டை காட்டி இதுக்கு என்ன வேலைன்னு சொல்லி பார்த்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துதான் இங்க பேசுறேன். நான் வளர்த்த அந்த மாட்டை கடைசி நிலை உண்மையான நிலைக்கு வரும்போது அவரே மனமும் அதை கறிக்கடைக்கு அனுப்பிதான் வைக்கிறாரு தவிர அது யாரும் போய் பசுவை வதையெல்லாம் செய்யல. குறிப்பிட்ட வார்த்தை நம்ம கவனிக்கணும். முதிர்ந்த நிலைக்கு வந்த பிறகுதான் சொல்றாங்க. அப்படி முதிர்ந்த நிலைக்கு வந்த பசு பெரும்பாலும் யாரும் கறிக்கு முக்கியமா பயன்படுத்துறது இல்லை. என்ன காரணம், முதிர்ச்சி அடைந்த பசுக்களுடைய மாமிசம் பாத்தீங்கன்னா உண்பதற்கு ருசியாகவோ அந்த புரதச்சத்துக்களோ குறைவாக இருக்கும் என்பது கருதி இளம் பசுக்களை தான் குறிப்பா கொள்றாங்க. இளம் பசுக்களை இளம் கன்றுகளை தான் கொள்றாங்களே தவிர முதிர்ந்த நிலையில் இருக்கிறத கொள்றது கிடையாது. அவரு இதுவரைக்கும் அவர் பசு இறைச்சி உண்டது இல்லைங்கிறத நினைக்கிறேன். அவருக்கு அது உண்டிருக்க மாட்டாரு. ஆட்டு இனங்கள்ல இருக்குல்ல, ஆட்டு இனங்கள்ல பெண் இனத்துல அந்த கறியை விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாருமே. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேகாது, குறுகிய நேரத்துல வேகாது. ஆனா மாட்டு இறைச்சியில இருக்குல்ல, பசு கறி தான், அதுல முத்தின பசு கறி தான் சீக்கிரம் கூடிய நேரத்துல வேகும், அருமையான ருசியும் இருக்கும், அதுல அதிகமான புரதச்சத்தும் இருக்கு. அவர் சொல்றதெல்லாம் புரதச்சத்து அந்த சத்து இந்த சத்துங்கிறாரு. உண்மையிலே சொல்றேன், மாட்டு இறைச்சியில தான் அதிகமான சத்துக்கள் அடங்கி இருக்கு. காச நோய்க்கு முழுமையாக மாட்டிறைச்சி மட்டும் தான் உணவாக தரப்படுது. அவர் சொன்னாரு, பசு மாட்டு முத்தன மாடு நல்லா இருக்குன்ற, நான் இன்னும் மாடு வச்சு பால் கறந்து தொழிலும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாங்கள் எங்கள் தாயாக நினைக்கக்கூடிய கோமாதாவை முற்றிய நிலையிலும் சரி எந்த நிலையிலும் சரி அடிப்பட்டால் கூட என் தாயை எந்த அளவுக்கு நான் பாக்குறோமோ அதே அளவுக்கு என் கோமாதாவை நாங்க பாக்குறோம். அந்த மாடு நாங்க கோயில் மலை பிரதேசத்தில் இருக்க காட்டுக்கு நாங்க போட்டி விட்டுருவோம். அதுக்காக மத்திய அரசு இன்று ஆண்டாண்டு கனவு இருக்கிற மத்திய அரசு அதுக்காக தான் ஒரு பசுவை பாதுகாப்பு இயக்குனர் வச்சு மத்திய அரசு அதுக்காக பல லட்சக்கணக்கான பணங்களை அதுக்கு ஒதுக்கிருக்காங்க. மாடுகளுக்கு பராமரிக்க கூட கோசாலைக்கு போன மாடுகளுடைய நிலைகளை நீங்க பல கோசாலைகளை நீங்க ஆய்வு செய்து பாருங்க. அங்க அந்த மாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி முறையாக அந்த பராமரிக்கப்படாம பல மாடுகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சாகடிக்கப்படுது தவிர கோசாலைகளில் முதிர்ந்த பசுக்கள் இதோ பேச்சுக்காக வேண்டும்னா சொல்லலாம் சார், ஒரு யதார்த்தத்தை பாருங்க. நாங்க அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம். காரணம் அது அதுக்கான பசு மாட்டுகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் நடத்துறவங்க அந்த ஃபண்டை வாங்கி தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது பண்றதுல இருந்தா உண்மையான கருத்து. ஆனா எங்களுடைய கோமாதா நாங்கள் வனப்பகுதிக்கு அனுப்புவதற்கு காரணம் அப்படி பார்த்தா மனிதனை தின்றா. அப்போ எங்களே நாங்க கூட சாப்பிடுறான்றதுக்காக மிருகம் சாப்பிடுறதுன்றதுனால அதுக்காக ரைட்டுன்னு சொல்லி பண்ணிட முடியுமா? மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்களுடைய வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க மாடு சாப்பிட்டு இருக்காங்க, முழுக்க பசு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேதங்கள் எங்கேயுமே பசு சாப்பிடக்கூடாதுன்னா சொல்ல. ஒவ்வொரு யாகத்துக்கும் முன்னாடி பசுவை கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு யாகத்துக்கு அப்புறமும் பசுவை கொண்டிருக்காங்க. நாளைக்கு இஸ்லாமியன் ஒருவன் வருவான், வட்டி கடை நடத்துவது எங்கள் மார்க்கத்துக்கு எதிரானது, அதனால இருக்க வட்டி கடை இருக்க பேங்க் எல்லாம் அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்குவீங்களா? அது எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமானதோ அது போல மாட்டுக்கறி உண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதான். வட்டி கடை வச்சுக்கிறவங்க அடிச்சு நொறுக்குவாங்களான்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், மயில் கறி சாப்பிடக்கூடாது தேசிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் விதிச்சிருக்குது. மான் சாப்பிடக்கூடாது அரசாங்கம் விதிச்சிருக்குது. ஏன் மான் சாப்பிடுவேன், நான் ஏன் இஷ்டம் அப்படின்னு சாப்பிடுவார் அவரு? நாங்க அதை தான் சொல்றோம். எங்க உணர்வுக்கு பசுக்களை, அதாவது பசுவதை அப்படின்னு எதுக்கு தெரியுமா நாங்க சொல்றோம்? நீங்க மாடு ஏத்தின்னு போகும்போது நீங்க பாருங்க, அந்த லாரியில அந்த மாடு படுற பாடு மனசெல்லாம் அப்படியே அழுவும். நம்ம சரியான பாதுகாப்பு இல்லாத கழுத்தை தொங்க போட்டுக்கின்னு அது அதாவது சித்திரவதைப்பட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமையில போய் இந்த மாட்டை ஏத்தின்னு போவாங்க. எல்லா மாட்டுக்காகவும் நீங்க இறக்கப்படல சார், வெறும் பசு மாட்டுக்காக மட்டும்தான் நீங்க இறக்கப்படுறீங்க. நீங்க அவர் சொல்றாரு பசு எங்களுக்கு பால் தருது, பசு நாங்க தெய்வமா மதிக்கிறோம். எரும மாடு தான் சார் பால் தருது. இந்தியா முழுக்க எரும மாட்டு பால் குடிக்கிறவர்கள் அதிகம். ஏன் அந்த எரும மாட்டு மேல கருணை காட்ட மாட்டீங்க?
திருப்பி நீங்க பசுமாட்டு மேல மட்டும்தான் கருணை காட்டுறீங்க. இதை சரி நீங்க பசுவை தாய்னுங்கிறீங்க. அப்ப பசு வந்து பால் கறக்கிறதுக்கும் குட்டி போடுறதுக்கும் காரணம் ஒரு காளை மாடுல, அது அப்பா இல்ல, அதை மதிக்கணும்ல. அதை போட்டு அதை மதிக்க மாட்டீங்க. அதாவது உழவு ஓட்டுற மாடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மாட்டுக்கு அதுக்கு தகுந்த ஒரு மரியாதையோட நாங்க செய்வோம். பால் கறக்கிற மாடு அதுக்கு தகுந்த ஒரு மரியாதையோட நாங்க செய்வோம். ஆனா ரெண்டுக்கும் மரியாதை இருக்கும், ஆனா செய்யற வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அது மாதிரி இவர் சொல்றாரு, எரும மாட்டுக்கு நீங்க பண்ணீங்களா, இந்த மாட்டுக்கு பண்ணீங்களான்னு அவர் கேக்குறாரு. ஒட்டுமொத்த மாட்டுகளுக்குமே நாங்க வந்து கருணை காட்டுறோம். திரு ஐயநாதன், பசுவை இந்து மக்கள் வழிபடுறாங்க, புனிதமா பாக்குறாங்க. அப்ப அதை கொன்னு இறைச்சியாக சாப்பிடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதா, மனதை புண்படுத்தாதா? இப்ப ரொம்ப ஆழமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், பசுன்றது ஒரு வேதிக் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துல அது இருக்கு. காளையும் ஒரு வேதிக் சிம்பல் தான், அதையும் நீங்க பார்க்கணும். கோ அப்படின்னம்னா ஒரு இடத்துல இந்த பொருள் இருக்கு, இன்னொரு இடத்துல அந்த பொருள் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஆழமா போகும்போது வள்ளலாருடைய பாதைக்கு போனா எல்லா உயிரினமுமே வந்துட்டு மனிதனுடைய சகோதர சகோதரிகள் தான்றாரு. ஆத்மானம் சர்வம் பூதாணி அப்படித்தானே சொல்றது, கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. நான் எல்லாம் வணங்குறவன் தான். விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அப்ப நீங்க அந்த கருணை, அந்த காருண்யம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உயிரினத்தின் மீது தான் பொருத்தணும். ஒண்ணுத்துக்கு மட்டும் நான் பொருத்த மாட்டேன், மற்றதுக்கெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு வசதி பார்ப்பட்ட ஒரு சிந்தனை போக்காகத்தான் இருக்கே தவிர, அல்லது அரசியலாகத்தான் இருக்கே தவிர, அதில் உண்மையான பூரணத்துவமான ஆன்மீக உண்மை இல்லை. அது வந்துட்டு அந்த பசுல வந்துட்டு அந்த லட்சணங்கள் இருக்குன்னு சொல்லி கும்பிடுறதும் உண்டு. ஆனால் அவர்கள் கேட்டதை போல வற்றி போன பசுக்களை என்ன செய்வார்கள்? இந்த நாட்டினுடைய லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன், கால்நடை தொகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பல 10,000 பசுக்கள் வந்துட்டு பால் வற்றி போகின்றன. அந்த பசுக்கள் எல்லாம் எந்த கோசாலைக்கு போகுது, எந்த காட்டில விடப்படுது? ஒன்று. ரெண்டாவது விஷயம், உயிரை போக்குறது அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு பாவமா எடுத்துக்கிட்டோம்னா எந்த உயிரையும் போக்கக்கூடாது, அவ்வளவுதான். போக்குறது அப்படின்னு போனா அதுல மேலும் கீழே வைக்கவும் கூடாது. பொதுவான நன்மைக்காகத்தான் வரையறைகளை வைக்க வேண்டுமே ஒழிய ஒரு சார்புக்கு வரையறைகளை வகுப்பது என்பது வரையறைகளை உடைக்கவே அது வழிவகுக்கும். ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா எல்லா விலங்கினங்களுக்கும் அதை கடைபிடிக்கணும். பசுவுக்கு மட்டும் முக்கியத்துவம் அப்படிங்கும்போது மற்ற விலங்குகளுக்கு அது பொருந்தாதா? நிச்சயமாக ஜீவகாருண்யம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் அதற்கு மேலாக, அதுக்கு கூடுதலாக இந்துக்களின் பண்பாட்டிலே இந்த பசு கலந்து இருக்கிறது. காரணம், உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழ் என்று சொல்லுகிறோம். மனுநீதி சோழன் ஒரு பசு மணியடித்து இன்னொரு அதோடைய கன்றை கொண்டதற்காக ஒரு நீதி கேட்டது என்ற ஒரு கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எதற்காக? அந்த கன்றை கொண்டதற்காக ஒரு தன்னுடைய மகனே வந்து தண்டனை கொடுத்ததாக, மனுநீதி சோழன் தண்டனை கொடுத்ததாக இந்த சமூகம் பசுவுக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அப்படி முக்கியத்துவத்தை கொடுத்து பசுவை கொல்லக்கூடாது என்று இந்த சமூகத்துக்கு இந்து சமூகம் வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்லாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, பசுவதை கூடாது என்று. அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். பசுவை கொல்வதையாக தடுத்து நில்லுங்கள், அது எங்களுக்கு வழிபாட்டு சின்னமாக இருக்கிறது, நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக அதை கருதுகிறோம், அதனால அதன் மீது இரக்கம் காட்டுகள் என்று கேட்கும். இதில் என்ன தவறு இருக்கிறது? பசுவுக்கும் எருமைக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே பால் தருது, ரெண்டுமே மனிதர் குடிக்கிறதுக்கு ஏத்ததுதான். இந்த கருப்பா இருக்கிறதுனால எருமைய கீழே வச்சிருக்கீங்க, வெள்ளையா இருக்கனால பசுவை மேல வச்சிருக்கீங்க. ஒரு மாட்டுல கூட வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்கணுமா? மாட்டுல கூட சாதி பார்க்கணுமா? பன்றி கருப்பாக இருக்கிறதுனால தான் நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்களா? பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா அவர்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். யாரையும் போய் யாரு பிளேட்ல இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, பசு வந்து யாரு இந்தியாவில் இருக்கிற யார் தட்டிலும் பசு இருக்க கூடாது நீங்க சொல்றீங்க. ஒருவர் தட்டில் இருப்பதை நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீர்கள்? இப்ப சுதந்திரம் தான் பேசுறாங்க. ஒரு தட்டுல இவர் இதான் சாப்பிடும் சொன்னா அப்புறம் என்ன சார் சுதந்திரம், அப்புறம் என்ன சார் நாகரிகம்? இது ஒரு காட்டு மிராண்டித்தனமா தெரியலையா? நாங்க முடிவு செய்யல, அரசு முடிவு செய்திருக்கிறது. அரசு என்பது யார்? அதைத்தான் தொடர்ந்து சொல்கிறோம். சட்டம் இருக்கிறது. நீங்க கேரளால போய் நீங்க சொல்ற இந்த பசு அதை சாப்பிட்டா யாரும் கேட்க போறது இல்ல, அதுதான் உண்மை. ஆனால் எங்கெல்லாம் சட்டம் இருக்கிறதோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களை மதிக்கணும்னு யாருமே சொல்லல, சட்டத்தை மதியுங்கள். இது சட்டம் இருக்கிறது, நான் இப்படித்தான் சாப்பிடுவேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் அனைவருமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, இந்த நாட்டினுடைய சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சட்டம் போடுறீங்க அப்படின்னாக்க அந்த சட்டம் வந்து இந்திய மக்களுடைய அனைத்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க சட்டமா இருக்கணுமே தவிர ஒரு மதம் சார்பாக இருக்க முடியாது. அதுதான் பிரச்சனை என்கின்ற
சட்டம் என்பது ஜனநாயக விழுமியங்களை உள்வாங்கி இருக்கணும். அதுதான் சட்டம். மாடு புனிதம் சரி. நந்தியம்பெருமானே வந்து முதல்ல இருந்தது சைவத்துல வந்து நந்தியை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்குறாங்க. நந்தியை நீங்க கொள்ளலாமா அப்படின்லாம். இப்ப வராக அவதாரமா இருக்கட்டும், மச்சாவதாரமா இருக்கட்டும், பெருமாளோட அவதாரம், ஐயோ என் பெருமாளை கொல்றீங்களே, ஏன் மீனை கொல்றீங்க, ஏன் பண்ணியை கொல்றீங்க, நான் வந்து இன்றைக்கு போர்க்கொடி தூக்குனா அதுவும் தடை செய்யப்படுமா? தாராளமா நீங்க வந்து இதுல புனிதம் இருக்கிறதுன்னு நீங்க துவங்கினீங்கன்னா உங்க பின்னாடி ஒரு 100 கோடி பேர் வந்தாங்கன்னா தவறே கிடையாது. நம்பிக்கை தான் முக்கியம், நம்பிக்கை முக்கியம். அதை நீங்கள் உருவாக்குங்கள், தவறே கிடையாது. தமிழோட பண்பாடு உழவு திருநாள் வந்து காலை திருநாளா கொண்டாடுறோம். அந்த காலை திருநாளா வந்து நம்ம காளை மாட்டை தான் வணங்குறோம். அன்னைக்கு பசுமாட்டையும் விவசாயத்தை வந்து ஒரே கண்ணோட்டமா தான் தாயா பாவிக்கிறோம். ஆனா நீங்க தான் வந்து பிரிச்சு பேசுறீங்க. உங்களை மாதிரி நான் எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறவன் சார். நான் நல்லா புரிஞ்சுங்க, உணர்வுகள் வந்து இங்க மதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கிராமங்கள் இருக்கு, இவ்வளவு நம்ம பேசுறோம், பசுக்கெல்லாம் பாசங்க சொல்றோம். இன்னைக்கு மனுஷனா நீங்க ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, காலனி ஊருன்னு இருக்குல்ல. தமிழக சூழல்ல வந்து உணவு வந்து நேரடியா இப்ப அரசியல் இந்த விவாத களத்துக்கு வந்து மாட்டுக்கறி ஒரு அரசியலா மாறி போச்சு, பசுவதை ஒரு அரசியலா மாறி போச்சு. தலித்துகள் உண்டு வந்த உணவு ஒரு இஸ்லாமிய அரசியலா வருகிற போது மத அரசியலா மாறி போச்சு. நான் யார் மேல யார் தப்பு எல்லாம் சொல்ல வரல, இன்னைக்கு விவாதத்துக்கு அது அரசியலா மாறுது. 1 2 இன்னைக்கு நீங்க நீங்க சொல்றீங்க, நீங்க நீங்க இவ்வளவு நேசத்தோட பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ரியாலிட்டி தெரியுதான்னு எனக்கு தெரியல. கிராமப்புறங்களை நான் முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருப்பேன் தென் மாவட்டங்கள்ல. நீங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்து கிராமத்தினுடைய அடிநேர் நான் சொல்லி முடிக்கிறேங்க இருக்க. கிராமங்கள்ல பாகுபாடு இருக்கா இல்லையா? கோவில்ல இன்றைக்கு தலித்துகள் உள்ள போக முடியுமா முடியாதா? தீச்சட்டி எடுக்கிற அப்புறம் என்னங்க ஏங்க என்ன டாபிக்? பசுவோட சம்பந்தம் இருக்குங்க. ஒரே நிமிஷம் சார் ஏங்க அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், மனுஷனா மதிக்க மாட்டீங்க, ஒரே நிமிஷம் பசுக்கு மட்டும் மரியாதை கொடுப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் உங்க மட்டும் நல்லா இல்ல, அது என்ன அர்த்தம்? இது இங்கே மாட்டுக்கறின்றது வந்துட்டு கிளாஸ்ல இல்ல, காஸ்டுக்குள்ள இருக்கு. இங்க அங்கதான் சிக்கல் இருக்கு. தலித்துகளை செத்த மாட்டுக்கறி திங்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடையாளம் அதுதான். நான் எதுக்கு சாதியை ஏன் பேசுறீங்க அப்படின்னாக்க, மாட்டுக்கறியோட செத்த மாட்டுக்கறி திங்கிறவங்க தான் இழிவுபடுத்தப்பட்டது வார்த்தைகள்ல. அங்கே நான் சொல்லவில்லை, அமித்ஷா கூட்டத்தில் சொல்லப்பட்டதுன்னா, அமித்ஷா கூட்டத்தில் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தீண்டத்தகவர் கிடையாது. ஒரு தலைவர் சொல்றாரு, மனுல சொல்றபடி நாங்கள் மாட்டுக்கறி திங்கிறவங்க கிடையாது, நாங்க வந்துட்டு அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மாட்டுக்கறி திங்கிறவங்க எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த மேடையில சொல்லப்பட்டது. இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப மாட்டுக்கறி திங்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிற போது அங்க என்ன ஒரு உணவை வைத்துக் கொண்டு ஒருத்தனை கீழாக பார்க்கிற பார்வை என்பது கேவலமா இருக்கா இல்லையா? ஐஎம் ஏ தலித், எனக்கு பெயினா இருக்கு. 1 2வது இந்த மாதிரி ஒரு இல்லெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். சாதி நான் என்ன சொல்றேன், சாதி இருக்குன்றது ஒத்துக்கிறது தான் நியாயம். அதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அடுத்தது. ஆனா சாதியே இங்க இல்லன்றது இருக்கு பாருங்க, அது வந்து முழு பூசணிக்காய் வெள்ள சோத்துல மறைக்கிற சமாச்சாரம். சாதி இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. நாங்கள் சாதி இல்லைன்னா சொல்லவில்லை சார், சாதி இல்லை மறுக்கவில்லை. சாதி என்பது மனிதன் மண்ணின் மைந்தனுடைய மண்ணோட மண் கலந்து விடு. இனிமேல் அது யாராலும் பிரிக்க முடியாது. பசுக்கு காட்டுற மரியாதையே இங்க இருக்க தலித்துக்கு காட்டுங்க, போதும் மனுஷனுக்கு காட்டுங்க. நம்ம எவிடன்ஸ் கதிர் சொன்னாரு, மதுரையில அமித்ஷா போயிருந்த போது அமித்ஷா சொல்லல, ஆனால் அவருடைய வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்றால், ஏதோ பிஜேபி அதை டிஸ்கஸ் பண்ணுச்சுன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்று நாங்கள் இந்த வளையத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஏன் சொன்னாங்க தெரியுமா? உண்மை என்னவென்றால், இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயமாகட்டும், கிறிஸ்துவ சமுதாயமாகட்டும், இந்துக்களில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத்திலும் ஆட்சி அதிகாரங்கள் இருந்திருக்கிறார்கள், தலித் சமுதாயத்தை தவிர. அந்த சமுதாயத்திற்கு ஆட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று சொன்னால், எங்களை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்களாக பார்ப்பதில்லை என்கின்ற காரணத்தினால்தான் அந்த வளையத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதை தைரியமாக பாரதிய ஜனதா கட்சியிடம் வந்து சொல்லி இருக்கிறார்கள். மற்ற எந்த கட்சியும் அதை செய்யவில்லை. திரு கதிர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடுற மனுஷனுடைய சமூக அந்தஸ்து, ஸ்டேட்டஸ உணவு தீர்மானிக்குதா? இந்த சமுதாயத்தில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அது ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு மாட்டுக்கறி சாப்பிடுறத வந்து ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யற மாதிரி முதல்ல நினைக்கிறேன். நாம வந்து அப்ப இருக்கிறவங்க காடு மூடான வேலை செஞ்சா ஒரு கல் உடைக்கிற மாட்டுக்கறி சாப்பிட்டான்ற மனநிலை இருந்தது.
மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு எப்ப இன்னைக்கு நிறைய வேலைகள்லாம் மாறுபட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். அன்னைக்கு இருந்த உழைப்புகள்லாம் வேற, அதனால அந்த இறைச்சி சாப்பிடலான்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போது சாப்ட்வேர்ல எல்லாம் போயிடுச்சு, அதனால இப்ப தேவையில்ல, அதனால நீங்க தவிர்த்துக்கிற வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அந்த இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தவிர்த்துக்கங்க, நீங்க ஏன் சொல்லணும்? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். பொருளாதார ரீதியில உயர எதெல்லாம் இந்த சமூகம் ஒரு அவமரியாதை கருதுதோ அதை மனிதன் மாத்திக்கிட்டே தான் இருக்கிறான். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனர்ஜி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே டாக்டர் கேட்கறக்கே அவர் எழுதி கொடுக்கறது வந்து ஜிங்க் இல்லைன்னா அயன் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால நீங்க ஏதாவது ஒரு புரோட்டீன் இருக்க உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பீஃப் தான் சாப்பிடணும். பீஃப்ல தான் வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, அயன் இருக்கு. விவாதத்தோட தொடக்கத்துல ஐயா சொன்னாரு எங்க சாதிக்காரனுக்கு மட்டும்தான் நான் வீடு தருவேன்னு. இதே நான் கேக்குறேன், அந்த ஐயாட்ட கேக்குறேன், உங்க வீட்டு சாக்கடை அடைக்கும் போது எங்க சாதிக்காரனை கூப்பிட்டு தான் நான் அந்த சாக்கடையை கிளீன் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு போய் ஒரு தலித்தை கூப்பிடுவீங்க. நான் இன்னும் ஓப்பனாவே சொல்றேன், பசு எல்லாம் புனிதம் சொல்றீங்களா, என்ன தாய்னு சொல்றீங்களா? ஒரு பசுமாடு செத்து போயிட்டா நீங்க ஒரு உயர்ந்த மரியாதையோட அதை அடக்கம் பண்ணீங்களா? மாட்டீங்க சார். பன்னிக்கறி சாப்பிடுறவங்களுக்கு உங்க வீட்டுல வாடகைக்கு இடம் கொடுப்பீங்களா? தாராளமா கொடுப்பேன் சார். அப்புறம் ஏன் மசூதியில பன்னி காது விழுந்துடுச்சுன்னு நீங்க ஏன் கலவரம் பண்றீங்க? பன்னி உள்ள வந்துச்சுன்னு ஏன் கலவரம் பண்றீங்க? இல்ல சார், நீங்க ஐயா சொன்ன தரவை நீங்க அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு வழிபாட்டு தலமும் ஒரு வீடும் ஒண்ணு இல்ல. நான் வந்து காசு போட்டு வீடு கட்டியிருக்கேன், நான் வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை தான் உள்ள வைப்பேன், இந்த குறிப்பிட்ட ஜாதியை தான் உள்ள வைப்பேன், இது என்னுடைய தனிப்பட்ட உரிமைன்னு அவர் சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு கதிர் பதிவு செஞ்சுட்டாரு. இப்ப அதைத்தான் அவர் மாறுபட்ட தொழில அவர் கேள்வியா கேட்கிறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க மசூதியையும் வீட்டையும் ஒரே தளத்துல வச்சு பாக்காதீங்க. அந்த வீட்டுல அவர் செய்வாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு அவர் செய்வாருன்னு பதில் சொல்றாரு. அவங்க சொன்னாங்க பசு கறியில இந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு. பருப்புலயும் சத்து இருக்கு, கீரைகள்ல சத்து இருக்குது, ஆப்பிள்ல சத்து இருக்குது, பழங்களையும் இதுகளையும் நம்ம அதிகமா சாப்பிட்டாலே அதற்கு ஈக்குவலான சத்தும் இருக்குது. இறைச்சியில தான் இந்த சத்து மட்டும்தான் இருக்கு, பசுல தான் இந்த சத்து இருக்குதுன்னு சொன்னா நான் நிறுத்திடுறேன் பேச்ச. மருந்துன்னு ஒண்ணு அப்படின்னு வந்துட்டாலே அதனுடைய விலை நிர்ணயம் தான் சார் முக்கியமானது. 1 கிலோ மாட்டு இறைச்சி என்ன விலை விற்கும், 1 கிலோ ஆப்பிள் என்ன விலை விற்கும்? இவர் சொல்றாரு ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், கீரையை சாப்பிடலாம். இப்போ ஒரு மருத்துவரா இருந்து அதை சொன்னோம்னா கரெக்டா இருக்கும் சார். ஒரு வெஜிடேரியன் ஃபுட்ல இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுக்க முடியும் நம்மளுடைய பாடி. ஒரு நான்வெஜ் ஃபுட்ல இருந்து 1 கிலோ கறியை ஒருத்தர் சாப்பிட்டானா அவன் 3 நாளைக்கு சாப்பிட வேண்டியதே இல்லை. அவ்வளவு கொழுப்பு இருக்குது, அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஒரு 3 கட்டு கீரையை கொடுத்து அவர் அவிச்சு சாப்பிட்டோம், அவரால் இருக்க முடியும் சார். இது வந்து நான் என்ன சத்து சாப்பிட போறேன், இவர் என்ன சத்து சாப்பிட போறாருன்றதுல எனக்கு வந்து இன்னைக்கு 200 மூட்டை தூக்கினா எனக்கு எத்தனை கலோரி தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து 12 கிலோ ஆப்பிள் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு போய் 200 மூட்டையை தூக்க முடியுமா? லாரி மேல ஏறி போகணும். நான் லாரி மேல மூட்டையை ஏத்தணும்னா எனக்கு 1/2 கிலோ கறியை சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன் 300 மூட்டை ஏத்தணும் தனியா. உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்லயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு, அதாவது பன்றி இறைச்சி என்பது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. அங்க வந்து அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே அல்ல, அது வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரபு நாடு வந்து அந்நிய செலாவணியில எவ்வளவு உயர்ந்திருக்கு. நம்ம நாட்டை சேர்ந்தவங்களே எவ்வளவு பேர் அங்க போயிட்டு வேலை செய்யறாங்க. அயல் நாட்டை சேர்ந்தவர்களும், அதாவது ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் எவ்வளவு பேர் சென்று அங்க வேலை செய்யறாங்கன்றது தெரியும். அப்போ அவங்கெல்லாம் கூட அந்த இறைச்சியை வந்து உண்பவர்கள் தான். அப்படின்னும் போது அவங்க போயிட்டு அங்க ஆசைப்பட்டு சாப்பிட முடியாத நிலைமை அவங்களுக்கும் இருக்கு. அப்படின்னும் போது இங்க இருக்கிறவங்க ஏன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது? அரேபிய நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மத சட்டத்துல வச்சிருக்காங்க, இஸ்லாமிய மத அமைப்பு சட்டத்துல தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம நாடு மத சார்பின்மையை வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. பல நாடுகள், வெளிநாடுகள் எல்லாம் நம்ம மத சார்பின்மையை பார்த்து பொறாமப்படுறாங்க. இந்த நாட்டுல எப்படி இவ்வளவு நாளா ஒற்றுமையா இருக்காங்கன்னு. சகிப்புத்தன்மை எல்லாருக்குமே இருக்கணும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா அந்த நாடுகள் எல்லாம் பண்ணா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்மளுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்கேயுமே வந்து ஏன் அப்படி நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, அதாவது குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக இருப்பதால் தான் அதை வந்து எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நான் வெளியில இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சிக்கன் ரைஸ்ன்றது, ஃப்ரைட் ரைஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போயிட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி கம்மி விலைன்றதால கலந்துடுறாங்க. ஒரு இடத்துல எனக்கு தெரிய வந்தப்போ ஐயோ நம்ம பாவமா கருதக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது. அப்படி என்னை ஏமாற்றப்படுறதால தான் இந்த சட்டம் வரணும்னு சொல்றேனே தவிர
நான் வந்து சும்மாவே இதை வந்து கொண்டு வந்துடணும்லாம் சொல்ல. அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை சரியா சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்க மேல இவங்க ஏன் திரிக்கணும்? எனக்கு விருப்பப்பட்ட உணவு, அவர் சொல்றாரு சிக்கன் ரைஸ், எனக்கு கூட பீஃப் ரைஸ் பிடிக்கலாம், பீஃப் சில்லி பிடிக்கலாம், அது என்னோட உரிமை சார். நீங்க என்ன செய்யணும்னா, அப்படி அந்த கடையில சாப்பிடவே கூடாது, இல்ல தரமான உணவகங்கள்ல போய் சாப்பிடணும், இல்லைன்னா அது அரசே சரியான முறையில தேர்ந்தெடுத்து இந்த கலப்படம் நடக்குதுன்னா அதை தடை செய்யலாம். அது அவங்களுடைய மனசை புண்படுத்தினா அதை ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது சார். சட்டம் என்பது என்னன்னா, முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது மாட்டு இறைச்சியை, கிறிஸ்துவர்கள் சாப்பிடக்கூடாது என்பதில்ல, இந்தியர்கள் சாப்பிடக்கூடாது என்பதுதான் சட்டமே தவிர குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் சாப்பிடக்கூடாது என்பது சட்டத்தின் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தன்மையே கிடையாது. முதல்ல இந்த இந்திய அரசானது பசுவை ஏற்றுமதி செய்வதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பது அந்த சட்டத்தை தான் போடணும். இந்த உணவு கட்டுப்பாடுக்கு ஒரு சட்டம் போடுறது அவசியமற்றது. கதிர், உணவை வந்து நீண்ட கால ஒரு பழக்க வழக்கம், அதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு அரசே மக்கள்கிட்ட நிர்பந்தம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு சரி? அது சாத்தியப்படுமா? இல்ல, கண்டிப்பா சாத்தியப்படாது. நீங்க தமிழக வரலாற்றிலே அதுக்கு இடம் உண்டு. ஆடு மாடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க தமிழக அரசு. போட்டதுனால ஒரு போன பீரியட்ல சொல்ல வரேன், 40 சீட்டும் பறி போச்சு. ஏன்னா அது மக்களுடைய பண்பாட்டு பிரச்சனை. பண்பாட்டு பிரச்சனை கையை வைக்கும் போது அரசியல் கீழே தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பெரும்பான்மைன்னு அவங்க சொல்றாங்க. இது என்ன பெரும்பான்மை எனக்கு புரியல. பெரும்பான்மைனா என்ன? இந்த உணவுன்றது இந்த சட்டம் போடுறது என்பது பெரும்பான்மை இந்தியர்களுக்காக போடவில்லை, மதத்துக்காக தான் போட்டது. அங்க பெரும்பான்மை இந்தியர்கள் அப்படின்ற எண்ணத்துல போடல. என் மத கருத்தை நான் உணவின் மூலமாக உள்ள கொண்டு வரேன்றதான் அடிப்படை பேஸ் அப்படின்னு, அதுதான் இங்க நம்ம சொல்ல வரோம். அப்படி இது ஒரு வன்மம் சார். இது மறுபடியும் சொல்றேன், இது மாதிரி உணவு கட்டுப்பாடு என்பது இந்திய இறையாண்மைக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இப்படி பன்முக, இதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம். நீங்க ஆரம்பத்தில் சுட்டி காட்டியது போன்று பன்முக கலாச்சாரமும் பன்முக தன்மையும் கொண்டுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம். ஆக இதை நான் ஒற்றை கலாச்சாரமாக மாற்றுவது என்பதுதான் மதவாதம். எல்லாத்தையும் அழித்து விட்டு ஒரே கலாச்சாரம் ஒரே கடவுள் என்கிற வழி அதை நிறுவுவதற்காக தான் இந்த மாதிரியான தந்திரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது எடுபடா. என் நாடு என்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் வைணவர்களும் ஜெயினர்களும், இதுதான் இந்தியாவுடைய முகம். ஒற்றை மதமோ ஒற்றை முகமோ ஒற்றை கரியோ இங்க இல்ல, ஒற்றை சைவமோ இங்க முகம் கிடையாது. அப்படி மாற்றவே முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஏன் சாமி முனியன் சார், எனக்கு சாராயமா ஆடு மாடு வெட்டுவோம் சார் என் சாமிக்கு. இது ஏன் சாமி சாப்பாடு? ஏன் சாமிக்கு எதுக்கு உங்க சாமி போய் தயிர் வடையும் பொங்கல் ஏன் சாமி சேர்க்கிறீங்க? அது உங்க சாமி. ஏன் சாமி என்றது கெடா வெட்டி சுருட்டி வச்சு சாராயம் குடிக்கிறது என் பண்பாடு. ஏன்னா நடுகள் வழிபாட்டு முறை வந்தவன் நான் சொல்றேன், இது என் தமிழ் பண்பாடு, என் திராவிட பண்பாடு. என் திராவிட பண்பாடுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு இந்த சட்டம் வந்துச்சுன்னா தூக்கி கடாச்சிருவோம் சார். அது நடக்கும். நீண்ட கால ஒரு உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அரசே மக்கள்கிட்ட நிர்பந்தம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு சரி? அப்படி கொடுத்தால் அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. முன்னாடி துப்பாக்கி எடுத்துட்டு நான் மான சுட போறேன், கொக்கு சுட போறேன், குருவி சுட போறேன் சுட்டு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு யாராவது சுட்டாங்கன்னா அரசாங்கம் அவங்களை பிடிச்சி ஜெயில போடும். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு சமூகத்துக்கு இது கேடு என்று தெரியும் போது அரசாங்கம் அதற்கு தடை விதிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. பசு வெட்டுவதனால் சட்ட ஒழுங்கு கெடுகிறது, சட்ட ஒழுங்கு பாதிக்கிறது என்று சொல்லும் போது அரசாங்கத்திற்கு அதுக்கு தடை விதிக்க உரிமை இருக்கிறது. ஏதோ ஒரு சிறுபான்மை மக்கள் சிறுபான்மையா இருக்கக்கூடிய பெரும்பான்மையை புண்படுத்தும் போது சிறுபான்மையினை காக்கக்கூட இந்த அரசாங்கம் இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு சமூகத்தில் சட்டம் இருக்கு, சட்டம் ஏற்றதுக்கு வழி இருக்கிறது. ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? உங்க பொங்கல் வைக்கிற சாமி கிட்ட என்னையா இதை வெட்ட சொல்றீங்க? யாரும் கட்டாயப்படுத்தல சார். யாரும் இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லக்கூடிய பசுவை தான் கொல்லக்கூடாது சொல்றாங்க. உங்களை கெடாவை யாரும் வெட்ட வேண்டாம் சொல்ல, கோழி யாரும் உங்களை பலி கொடுக்க வேண்டாம் சொல்லல. அதனால நாங்க சொல்றது, புனிதமாக வணங்கக்கூடிய பசுவை நீங்கள் வெட்டாதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம். அரசியல் சட்டத்தை மதிகள் என்று சொல்லுகிறோம், அரசாங்கத்திற்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறோம், பெரும்பான்மை சமூகத்திற்கு மதிப்பு கொடுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். திரு ஐயனார், பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க அப்படின்னு தான் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இந்த மக்களின் மீது இந்த அரசமைப்பை காட்டி எதையும் வரையறை செய்யக்கூடாது. நான் பிறப்புரிமை என்று சொன்னார் பாலகங்காதர திலகர் சொன்னார். பிறப்புரிமை, தி எசென்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஸ்ட்ரகிள் இன் இந்தியா இஸ் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்று அரவிந்தர் சொன்னார். இந்த மண்ணினுடைய கோரிக்கை விடுதலை என்றால் இந்த தனி மனிதனுடைய உரிமைகள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும். இங்கே பல்வேறுபட்ட சமூகங்கள் இருந்தன. இந்தியா ஒரு பன்முக தேசம் என்றுதான் சொல்ல முடியும். ஓரின தேசம் என்றோ ஓர் மொழி தேசம் என்றோ ஒருமை பண்பாடு கொண்டது என்றோ சொல்ல முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நாம் காப்பாற்றிட வேண்டும், பிரிசர்வன்ஸ் எல்லாற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விடுதலைக்காக போராடியவர்கள் என்னென்ன சொல்லிவிட்டு செத்தார்களோ அதுதான் இந்த நாட்டினுடைய உண்மையான வழிகாட்டு நெறிமுறைகள். அது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், பாலகங்காதர திலகராக இருக்கட்டும், ராஜாஜி காமராஜர் போன்றவர்களாக இருக்கட்டும், பெரியாரை போன்றவர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்றது தான் உண்மையில சொல்ல போனா அரசியல் வேத வாக்கு. எனவே எதையும் யார் மீதும் தெரிவிக்காதீர்கள். பழக்க வழக்கங்கள் என்பது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து சமூகத்தோடு சேர்ந்து வளர்ந்த ஒன்று. அது மாறலாம், மாறிடும், அது வேறு. காரணங்களை காட்டி எதையும் தெரிவிக்காதீர்கள். எனவேதான் மார்க்கங்களை காட்டியோ மதங்களை காட்டியோ உணர்வுகளை காட்டியோ பெரும்பான்மை என்று சொல்லியோ யார் மீதும் எந்த வரையறையும் யாரும் திணிக்கக்கூடாது, அரசுகள் உட்பட. திரு நாராயணன், பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி தனி மனித உணர்வுகளை மிதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. பசுவதை தடை சட்டம் என்பது காலங்காலமாக இருக்கிறது. நான் முதல்ல அதான் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்றேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு அகிலேஷ் யாதவ் சொன்ன ஒரு விஷயத்திற்கு இந்தியாவிலிருந்து பசு மாடு, பசு ஏற்றுமதி, அதாவது பசு இறைச்சி ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இல்ல, எப்பொழுதுமே தடையில் தான் இருக்கிறது. என்ன வேறுபாடு பசுக்கும் மாட்டுக்கும் என்ன வேறுபாடு? ஏனென்று சொன்னால் பசுவதை தடை சட்டம் என்பது இங்கே இருக்கிறது. இது வந்து பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரல. இது ஆண்டாண்டு காலமாக பசு இறைச்சி ஏற்றுமதி இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்னவோ இன்னைக்கு புதுசா ஏதோ பசு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க, RSS காரங்க சொல்றாங்கன்றது முற்றிலும் தவறான துஷ்பிரச்சாரம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. சில விஷயங்களை நாம் தடை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் உறுதியாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். மதசார்பற்ற நாட்டு, மதசார்பற்ற நாடு, எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் தடை விதிக்க கூடாதுன்னா மதசார்பற்ற நாட்டிலே எதற்காக மதத்திற்கு ஒரு சட்டம் என்பதுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதை அவங்க ஏத்துப்பாங்களா? இப்ப அவங்க சொன்ன அத்தனை ஆர்குமெண்ட்டுக்கு ஒரே விஷயம் தான், சரி இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு தம்பி சொன்னாரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அங்க வந்து அரேபியால மத சார்ந்த சட்டம் இருக்கிறதுன்னு. அங்கே உண்மைதான் அவர் சொன்னது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே மதத்தின் ரீதியாக ஒரு சட்டமாக கட்டாயமாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. ஆனால் இங்கே இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று தைரியமாக பெருமையாக சொல்கிறார்களே, அப்பொழுது இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஒரு குடிமகனாக அவர் முதலில் மதிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த மதத்திற்கு போக வேண்டும். பசுவதை தடை சட்டம் என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே, நம்முடைய உணர்ச்சிகளின் உணர்வுகளின் அடிப்படையிலே கண்டிப்பாக அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெரும்பான்மை மக்கள் அல்லது இதை விரும்பாத மக்களுக்கு அவர்களுடைய அந்த ஆசைக்கு விருப்பத்திற்கு இணங்கி நடப்பது ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தும். உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. பல மதங்கள், கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உணவு கலாச்சாரம் இருக்கு. என்னுடைய விருப்பம் சார்ந்தது எது, என்னுடைய உடம்புக்கு எது தேவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த உணவை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த உணவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அமைப்புகளோ கட்சிகளோ சில சமயங்களோ அரசோ நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டுல கட்டி காப்பாற்றப்பட்டு வரக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை கண்டிப்பாக குலைச்சிடும். இந்தியா இதுவரைக்கும் மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது. ஆனா எத்தனை ஆண்டு காலம் இதே நிலை நீடிக்கும் அப்படின்னு தெரியலன்னு உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. நீடிக்கிறதும் நீடிக்காமல் போவதும் நம்மளுடைய கையில மட்டுமில்ல, அரசோட கைகளிலும் இருக்கு. அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.